நெத்திலி மீன் பொரிச்சு வச்சுருக்குறோம். டேஸ்ட்டாக இவ்வளோ நல்லா இருக்குதுங்க. சின்ன குழந்தைக்கு கூட கொடுக்கலாங்க. நம்ம ஐயோ முள் போய் தொண்டையில் அடிச்சிக்குமே அப்படின்லாம் கிடையாதுங்க. அப்படியே போட்டு மென்று சாப்பிட்லாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி மாவு 1 டீஸ்பூன், தனி மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், சால்ட்டு 3/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இது கலருக்கு, மக்காசோளம் மாவு 1 டீஸ்பூன், லெமன் பாதி, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது 1 கிலோ நெத்திலி மீனுக்கு தேவையானது. நான் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க. இப்போ 1 கிலோ நெத்திலி மீன் கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் போட்டுக்கலாம். நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். இது போல் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கின்னு நல்லா கை வச்சு அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி பேசிட்டோம். இது 2 மணி நேரம் அப்படியே நம்ம ஓட்டணும் விட்டுடலாம். 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இது போல் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி பேசி வச்சிங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த மசாலாலாம் கரையாமல் இருக்கும். மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது மீன் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஊற்றி வச்சிட்டோம். நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இந்த டைமில் மீன் போடலாம். இந்த நெத்திலி மீன் பசங்களுக்கு வறுத்து கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பெரிய மீன் நல்லா முள் இருக்கும். இது அப்படியே மென்று சாப்பிட்லாம். நல்லா முறுமுறுன்னு இந்த நெத்திலி மீனை வறுத்துட்டோம். இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான நெத்திலி மீன் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வெளியும் சாப்பிடுவாங்க. இது போல் வறுத்து கொடுத்திங்கன்னா முள் அப்படியே மென்று நம்ம சாப்பிட்லாம். அதில் இது பாருங்கள், முள் இருக்கிறதே தெரியாது. அப்படியே மென்று சாப்பிட்லாம். நல்லா காரம் சாரமாக. நம்ம கடை மசாலா போடாதீங்க. இது போல் செஞ்சு நான் என்னென்ன சேர்த்தமோ அது போல் சேர்த்து வீட்லேயே செஞ்சு கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வீட்டு மசாலா போட்டிங்கன்னா உடம்புக்கும் ஒன்றும் ஆகாதுங்க. ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.